வணக்கம் மக்களே, பர்ஃபெக்ட் ரவுனுடைய எபிசோட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் தான் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் வந்து தான் இந்த எபிசோடை கீ ஆஃப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஆர்ச்சரி போட்டி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹக்ஸா ஹவுஸ்லேருந்து ஹீரோயினியும் சாங்யாங் ஹவுஸ்லேருந்து ஹீரோவும் போராடுறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோடைய டீமில் மின்சோக் இருப்பார். அவர் வந்து ஹீரோயினி ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவன் மட்டும் ஜெயிக்கவே கூடாதுன்னு ஹீரோயினியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோவும், நீ அவளை பற்றி பேசாத, என்னுடைய கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, முதல்ல ஆர்ச்சரியில் மட்டும் போட்டியிடுன்ற மாரி மின்சோ கிட்ட சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் இந்த இடத்துல ஆர்ச்சரி போட்டியுமே நடக்க செய்து இந்த சமயத்தில் ஒரு கிங் இருந்திருப்பார். அந்த கிங்மே இந்த மேட்சை பார்த்துன்னு இருக்காரு. ஆர்ச்சரி போட்டி நடக்கும்போது சாங்யாங் ஹவுஸ் தான் ஜெயிக்கிற மாரி இருக்குது. அதெல்லாம் பற்றி பிரின்சிபல் சொன்னால் அந்த இடத்துல இருக்க கிங் என்ன சொல்கிறான்னா, இன்னும் மேட்ச் முடியலை, மேபி ஹக்ஸா ஹவுஸ் கூட ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரி ஆர்ச்சரி போட்டி பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல ஹீரோயினி 9 பாயிண்ட்ஸ் தான் அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ 10 பாயிண்ட்ஸாக எடுக்கிறாரு. கடைசியாக தான் ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கு போட்டி எடுக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி பக்காவாக மார்க் எடுத்துறாங்க. கடைசியாக தான் ஹீரோ அந்த வில்ல விடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியல. ஹக்ஸா ஹவுஸ் ஜெயிச்சாங்களா இல்லை சாங்யாங் ஹவுஸ் ஜெயிச்சாங்களான்ற மாரி ஒரு சஸ்பென்ஸோடு இந்த ஷார்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ப்ரெசன்ட் டைமில் எனக்கு வந்தால் அந்த இடத்துல ஹீரோவை மேரேஜ் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோமே நான் எதுக்காக அதை பண்ணணும்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் ரொம்ப ஸ்மார்ட்டானவன், என்கிட்ட அதிக பணம் இருக்குது, நான் ரொம்ப அழகானவன் சொல்ல, அப்புறம் என்னன்னு ஹீரோ கேட்கும்போது, இதை தாண்டி என்ன இருக்குது, வேணால் நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தர் உபயோகப்படுத்திக்கலான்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அதுக்கப்புறம் என்னென்னு ஒன்று கேட்டுன்னு இருக்காரு. இதை மொத்தத்தையுமே வெளியே இருந்து ஒரு பொண்ணு கேட்டுன்னு இருக்காங்க. ஆக்சுவலி உங்களுமே குயின் மாதிரி அமைச்ச ஒரு ஸ்பை தான். அதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்த ஹியூன்மே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இவங்க ஹீரோவுக்கு ஹெர்பல் டானிக் தர வந்திருக்காங்களா, அதை பற்றி சொன்னால், அதை கேட்ட ஹியூன்மே நான் என்ன அதை தரேன்ற மாரி உள்ளார இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா 2 பேரும் ஒருத்தவங்க முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் இவருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோவுக்கு யாருனாச்சும் ஒருத்தவங்களை தேடி பிடிக்கணும்னு சொல்லிட்டு குயின் மதர் சில ராயலான ஆட்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இதில் யாருனாச்சும் ஒருத்தவங்க ஹீரோவுக்கு செட் ஆவாங்களான்ற மாரி இவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக தான் ஹீரோ கிட்ட பேசுனதுக்கப்புறம் ஹீரோயினி முழுக்கவே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பார்த்த செக்ரட்டரிமே, நீங்கள் குடிக்கிறதுல எதனாச்சும் கலந்து கொடுத்துட்றாங்களா, இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினிமே, அவன் என்னை திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டானே, அதையுமே சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. உண்மையாலுமே என்ன ஆகிடுச்சுன்னு இப்போ தான் நம்ம காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பானே, எனக்கு புத்திசாலித்தனமோ இல்லைனா அழகோ பணமோ இது எதுவுமே தேவையில்லை, எனக்கு தேவையானது காதல்ன்ற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. லவ் தான் எனக்கு தேவை, இதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் என்கிட்ட தேவைன்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட சொல்ல, அது ஹீரோயினிக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. அதெல்லாம் ஹீரோயினி என்ன யோசிக்கிறாங்கன்னா, திரும்ப ட்ரை பண்ணலான்னு இருக்காங்க. அதாவது ஹீரோ கேட்டது காதல் தான், அந்த ஒரு விஷயத்தை நம்ம தருவோமேன்ற மாரி இவங்க ஹீரோவுக்கான சில வேலைகளை பார்க்குறதா இருக்காங்க. முதல் வேலையாக ஹீரோயினி எப்படின்னாச்சும் ஹீரோவை கல்யாணம் பண்ணணுன்னு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது குயின் மாதிரி வந்து ஹீரோயினை பற்றி செக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது ஹீரோயினி வந்து ஹீரோவை பார்க்க வந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குயின் மாதிரிக்கு லைட்டாக ஹீரோயினுடைய கேரக்டர் பிடிச்சி போன மாதிரி தெரியுது. அதில் ஹீரோயினை பற்றி இன்னும் செக் பண்ணலான்ற மாரி இவங்க ஹீரோயினுடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயின் வந்து இவங்க ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இவங்க கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி இவருடைய அங்கிள் வந்து ராயல் ஃபேமிலியில் வேலை செய்வார்னு நினைக்கிறேன். அதில் அவருடைய உதவி மூலியமாக ஹீரோக்கான சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிடுறாரு. அதில் ஒரு பென்ட்ரைவ் மூலியமாக செக்ரட்டரி கிட்ட தர, அதெல்லாம் செக் பண்ண செக்ரட்டரியுமே நெக்ஸ்ட்டு ஹீரோடைய ஷெட்யூலை ஹீரோயினிக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஹீரோ வந்து எப்பயுமே ஹார்ஸ் ரைட் பண்ணுற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதில் ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு ஹார்ஸ் ரைட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ராயல் கிரவுண்ட் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரியான இடத்துல ஹார்ஸ் ரைட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சுதந்திரமாக எங்கே தான் இருக்க முடியும், எந்த வித ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுமே இல்லைன்னு இவர் பேசிக்கிட்டு திரும்ப ஹார்ஸ் ரைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு உட்காந்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. எதுக்கு என்னையே ஃபாலோ பண்ணுறேன்னு ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்ட விஷயத்தான் தரேன், நான் உங்களை ஏகப்பட்ட குழப்பத்தை ஆத்துறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கார் ரைடில் போகும்போது ஹீரோயினி ஐ மிஸ் யூன்ற மாரி கிட்டத்தட்ட அவர் மேலே லவ் வச்சிருக்க மாரி பண்ணுறாங்க. அது வகையில் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பெருசாக இதுலையும் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இல்லை. ஆனால் ஹீரோயினி தந்த டென்ஷனால் இவர் போடுற சட்டை கூட இவருக்கு நல்லா படல. அதில் ஒரு நல்ல சட்டை தான் போட்டுன்னு இருப்பார். இந்த சட்டை சரியில்லை, நம்ம புதுசாக சில சட்டையை பார்க்கணுன்ற மாரி இவனுடைய ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இதே சமயம் தான் ஹீரோயினிக்கு டாயாங் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். எதுக்கு டாயாங் கால் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது ஹீரோயினியோடைய அப்பா வந்து புதுசாக ஹீரோயினிக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்களா. அதில் அவரை பார்க்க போன டாயாங் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் பிரதர் இருக்கிற விஷயத்தை ஹீரோயினி கண்டுபிடிச்சிறாங்க. அந்த முட்டாளும் பக்கத்தில்
இடத்துல தானே இருக்கானான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்க டாயங்க நான் அட்ரஸை சென்ட் பண்ணுறேன்னு காலை கட் பண்ணிட்டாங்க. அதில் ஹீரோயினுமே அந்த அட்ரஸ்க்கு போகும்போது தான் அங்கே ஹியோனம் ஜியோனுடைய ஒரு கேமியோ காமிச்சிருந்துருப்பாங்க. 100 மெமரிஸில் இவர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவருமே அந்த இடத்துல ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அங்கே இருக்கிற சில ஆர்ட் ஒர்க்கை பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக ஹீரோடைய சில ப்ரைவேட் ஆர்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் இவங்க செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் டீலை பேசுறதுக்காக அந்த ஆளை பார்க்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அப்பா பிஸ்னஸ்க்காக தான் அவங்க கூட டீல் வச்சுருக்காரு. அதில் நான் சொல்கிற விஷயத்த கேட்டுக்கோ. என் கூட ஒரு முட்டாள் பிரதர் இருக்கான். அவனை பற்றி நீ கவலைப்படாத. அவனால் எந்த பிரச்சனையும் வராது. நீ மட்டும் தான் ஒரே ஒரு சைல்டான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவருமே நான் மட்டும் தான் ஒரே ஒரு சைல்டுன்னு சொல்ல, அப்போ வேறு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அப்போனா இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கலாம். நான் சொல்கிற விஷயத்த நீ செய்கின்ற மாரி அவர்கிட்ட சில கண்டிஷனை சொல்ல, அவருமே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அடுத்து நிற்கும்போது இவங்க பேசுகிற விஷயத்த அந்த சைட்லேருந்து ஹியோன்மே பார்த்துருவாரு. அந்த இடத்துல ஹியோன்மே ஹீரோயின் என்ன பண்ணுறதா கேட்டால் ஹீரோயினி சில ஆர்ட் ஒர்க்கை செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரின்னு அந்த இடத்த விட்டு ஹியோன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா உண்மையான காதல் இல்லைன்ற இடத்துல மேரேஜ் இருக்காது. அதாவது அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது ஹீரோயினி புதுசாக ஒரு ஆளை பார்த்துருக்க விஷயம் அதை ஹியோன் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹியோன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறான்னா, நான் ஆரம்பத்தில் ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க குயின் மாதிரி அமிச்ச ஒரு ஸ்பைன்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோமே நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, குயின் மாதிரி எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுமா, அவங்க எக்காரணம் கொண்டு ஹீரோயினி மாரியான ஒரு ஆள் கூட வேலை செய்ய மாட்டாங்கன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோடைய பிரதர் இருக்கார்ல, அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பார். அதாவது ஒரு இப்போதைக்கு அரியணையை விட்டு கொடுக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்ல அதை கேட்ட குயின் மாதிரும் எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கிற பிரதருமே இதுக்கு சாகிறதே மேலுன்னு சொல்ல அதை கேட்ட குயின் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா சாகிறதே மேலுதான்ற மாரி அவர் எழுதின அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை டோட்டலாகவே எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மொத்த கிங்டம்மே எரியிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. அதை மேபி இவங்க பண்ணியிருக்கலாம் நமக்கு காமிக்கிறாங்க. இருந்தாலும் அதில் தான் ஹீரோடைய பிரதர் இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் ஹீரோவுக்கு ஒரு சின்ன கெட்ட கனவாட்டம் வர மாரி காமிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பக்கம் குயின் மதரை காமிச்சா அந்த இடத்துல குயின் மதர் கிங்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போது கிங் வந்து சில பேருக்கு அவார்ட் தர வேண்டியதாக இருக்கும். அதில் ஹீரோடைய உதவியே இல்லாமல் தான் நீ இந்த விஷயத்த பண்ணுவோம், கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பையன்கிட்ட இவங்க ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே எண்ணம் தான் அந்த பக்கம் ஹீரோவுக்குமே போய்கிட்டு இருக்கும். அதாவது ஹீரோ ஒரு நெஃப்யூ மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காரு. அவனுக்கு நம்மளுடைய உதவி வேணுமோன்ற மாரி ஹியோன் கிட்ட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு ஹீரோ என்ன வச்சாருன்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக தான் அவருடைய நெஃப்யூவை பார்க்கறதுக்காக ஹீரோ கிளம்பிடுவார். அந்த இடத்துல இருக்க காட்ஸ் ஆரம்பத்தில் தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ கோவமாக மறைச்சோன்னே எல்லாருமே வழியை விட்டு விலகிடுறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு உண்மையாலுமே கூட்டுது அந்த நெஃப்யூ தான். அவன் தான் ரொம்ப பயமாக இருக்குன்னு ஹீரோவை கூப்பிட்டுருந்துருப்பான். அதால் தான் ஹீரோ இந்த இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்து அப்படியே உள்ளார கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ஃப்ளாஷ்மே அவனுடைய கண்ணை மறைக்க செய்யுது. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவரோட நெஃப்யூடைய கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அங்கே இருக்கிற ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த விஷயங்களை ஹீரோ இனிமேல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு அவார்ட் செரிமோனி தான் நடக்குது. அதாவது சில தொழில் முனைவர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு அவார்ட் தந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள சில ஆட்களுக்கு அவார்ட் தரும்போது ஹீரோயினுமே அவார்ட் தராங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினுமே கிங்கோடைய கையில் தலையில் போடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை கிங் ஹீரோயினோட கையில் தரலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினி அதை தலையில் போட சொல்கிறாங்க. சரின்னு கிங்குமே அதை தலையில் போடுறாரு. இந்த விஷயத்தில் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமையல் தான் ஹீரோயினி ஹீரோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன தர போகிறீங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோமே முன்னவே கிங் உங்களுக்கு தர வேண்டியதை தந்துட்டாருன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி நான் அதை சொல்லலைன்ற மாரி ஹீரோவை குழப்பி விட்டு இந்த இடத்த விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து அதை இப்போதைக்கு ஆன்லைனில் போடுறாங்க. அதில் ஏகப்பட்ட ஹேஷ்டேக்குமே இவங்க போட செய்கிறாங்க. இதே சமயம் தான் கரெக்டாக பிரைம் மினிஸ்டர் மின்னியுமே காமிப்பாங்க. அவருக்கு கடைசியாக தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச விஷயம் தெரியுது. அதில் கடைசியாக தான் ஹீரோயினுக்கு அவார்ட் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ண போகிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ கிங்கை வழி அமுச்சு வைப்பார். அதாவது ஹீரோவால் எப்படி இருந்தாலும் அந்த ராயல் பேலஸ்குள்ளே வர முடியாது. அதில் இப்போது கிங்கை மட்டும் இவர் வழி அமுச்சு விட்றாரு. இதெல்லாம் நடந்து இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினுமே எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் பிரைம் மினிஸ்டர் மின்னுமே வருது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி ஜெயிச்சதுக்காக இவர் ஃபுட் வாங்கி தரதா சொல்கிறாரு. ஹீரோயினி தான் ஆரம்பத்தில் வாங்கி தரதா சொல்கிறாங்க. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்லான்னு இருக்கும்போது ஹீரோயினி தலையில் இருக்கிற தொப்பியோர் ஆடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, இதை கீழே வைக்கிறேன் போது ஹீரோயினுமே இது அழகாக இல்லையா, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல இருந்தாலும் அந்த க்யூட்டான விஷயத்த நீ கீழே வைன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மீன் என்ன சொல்கிறேன்னா நீ ஸ்கூலில் பார்த்த மாதிரி தான் இப்பயும் இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல மீனுக்கு வந்து சுத்தமாகவே ஆர்ச்சரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயினி தான் மீனுக்கு ஆர்ச்சரியை சொல்லி தந்துருப்பாங்க. அதாவது எப்படி ஆர்ச்சரியை ஃபோக்கஸ்லாம் பண்ணணும்னு இவங்க தான் சொல்லியிருந்திருப்பாங்க.
அக்ஷய் ஹவுஸை தலைமை தாங்கிறது வேறு யாரும் கிடையாது, மின் தான். அதில் இவங்க தான் மின்னுக்கு மொத்தத்தையுமே சொல்லி தந்துருந்துருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ்லேயே மின்னுக்கு லைட்டாக ஹீரோயின் மேலே க்ரெஷ்ன்ற மாதிரி தான் இந்த சீனை காமிச்சிருந்துருப்பாங்க. இருந்தாலும் அதை பற்றி தான் இவங்க ஃபன்னாக பேசிகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோவுக்கு செம ஃபீவராக இருந்திருக்கும். அதில் அங்கே இருக்கிற ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா ஹீரோவுக்கு மெடிசன்லாம் வாங்கி வந்து தர்றாரு. இதெல்லாம் வாங்கி வந்து தரும்போது ஹீரோயினுமே இதே ஹோட்டலுக்கு வந்திருந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயினும் அவங்க டாக்டரோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போது ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லைல்ல. அதில் அவங்க டாக்டரை வச்சு ஹீரோவுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியே சொல்லாதீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தது என்ன தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அந்த இடத்த விட்டு டாக்டர் அமுச்சு விட்றாங்க. அடுத்த சீன்லேயே குயின் மதர் ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ அந்த செர்மோனிக்கு வந்திருக்காருல, இதை அவங்க பையனாக அட்டன் பண்ணணும்னு இவங்க நினச்சிருந்துருப்பாங்க. அதெல்லாம் பற்றி சொல்லும்போது அசிஸ்டன்ட்மே அவர் ரொம்ப எங்கே இருக்கார், அதால் தான் அப்படி பண்ணியிருப்பாருன்னு சொன்னால் அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனைனா அவன் என்னுடைய ஹஸ்பண்டை மாரியே இருக்கான், அவனை மாரியே மாறிடுவானோன்னு எனக்கு என்னமா இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது இவங்க ஹஸ்பண்ட் அந்த கிங்கை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஷார்ட்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறதுனால அங்கே இருக்கிற ஹியோன் கிட்ட இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹியோன்மே எதுக்கு ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலன்னு ஹீரோயினி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவும், அதே சமயத்தில் ஹீரோவுக்கு எதிராச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பரவுன்றதால் தான் இவங்க உள்ளார வச்சிருக்கிற விஷயத்தை பற்றிலாம் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு செக்யூரிட்டி கார்டு கிட்டேருந்து இந்த இடத்துல குயின் மதர் வர விஷயம் தெரிய வரும். அதில் ஹீரோயினை இவர் மறைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் குயின் மதருமே ஹீரோ பார்க்க உள்ளார வரும்போது அந்த இடத்துல ஹீரோ உறுதியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எதுவும் இல்லைன்ற மாரி அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது தான் இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வந்த விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் திரும்ப ஹீரோவை பார்க்க போனால் அந்த இடத்துல ஹீரோயினியும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை இவங்க கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு ஹீரோவை திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் இதை பெருசாக ஹீரோவை கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயினே அவங்க ஹோட்டலுக்கு போய் நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய செக்யூரிட்டி கால் பண்ணுறேங்க. அதை அட்டன் பண்ணால் செக்யூரிட்டி அர்ஜென்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் டக்குன்னு அங்கே தான் வரேன்னு சொல்ல என்ன அர்ஜென்ட் விஷயம்னு பார்த்தா ஹீரோயினை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் போகுது. அதாவது ஹீரோயினையும் டேட்டிங் பண்ணுறது அந்த மாதிரியான சில ரூமர்ஸ்லாம் போகுது. இந்த ரூமர்ஸை டாயாங்கும் டேஜுவும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல டாயாங் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நோபல் ஃபேமிலிக்குள்ளார இவங்க போனால் இவங்களுக்கு தான் ஒரு வகையில் பாசிட்டிவ். அதில் இவங்க டேஜு கிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இந்த நியூஸுங்கெலாம் கடைசியாக தான் ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது ஹீரோயினி வந்து டாக்டரை வச்சு தான் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா நியூஸ் போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினி இந்த எந்த விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கல. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி தான் சீரியஸ்னஸை புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினி கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரியாச்சு நடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது மொத்தத்துக்கு பின்னாடி இருக்குது வேறு யாரும் கிடையாது, குயின் மதர் தான். இவங்க வேணும்னே தான் இந்த ஒரு விஷயத்தை பரப்பி விட்டுருக்காங்க. அதாவது இது மொத்தத்தையுமே விசாரிக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. இவர் தான் இந்த மொத்த விஷயத்தையுமே பார்த்துக்கணும்ல. அதில் ஒரு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு பேரலாக கால் பண்ணுறாரு. ஆனால் யாரும் அட்டன் பண்ணுற மாரியே தெரியல. ஆனால் ஹீரோ வேறு ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதாவது ஹீரோ இவருடைய ப்ரைவேட் ரெசிடென்ஸுக்கு போய் அந்த இடத்துல ஹீரோயினியாக பார்க்கலான்னு இருக்காரு. ஒரு சரியான முடிவு வேணும்னு இவர் இருக்காரு. அதுக்கேற்ற மாரி ஹீரோயினை இன்வைட் பண்ண ஹீரோயினை மட்டும் தான் ஹீரோவை பார்க்க தனியாக மீட்டிங்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே நம்ம கடைசியாக தான் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கான்ற மாரி ஃப்ளவர் ஆஃப் ஆனர்னு இவங்களுக்கு ஒரு விஷயம் தந்துருப்பாங்க. அதை இந்த இடத்துல ஹீரோயினி காமிக்கிறாங்க. இப்போ தான் நமக்கு ஆரம்பத்தில் காமிச்ச அந்த ஆர்ச்சரியுடைய ரிசல்ட்டே காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஹீரோ ஷூட் பண்ணுற மாதிரி தானே காமிச்சிருந்துருப்பாங்க. உண்மையாலுமே ஹீரோ வந்து அந்த இடத்துல லூஸ் ஆகிட்டார். ஆக்சுவலாக ஹீரோ ஒரு கோபத்தினால தான் அந்த இடத்துல லூஸ் ஆகிருந்திருப்பார். ஏன்னா அங்கே இருக்கிற கிங்கை ஹீரோவுக்கு பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் ஹீரோடைய டீம்ன்றது தோற்று போயிருந்திருக்கும். அந்த இடத்துல ஹீரோயினிக்கு நல்லாவே புரியுது ஹீரோ வேணும்னே தான் லூஸ் பண்ணியிருக்காருன்னு. இருந்தாலும் ப்ரெசன்ட் டைமில் எனக்கு தான் அந்த இடத்துல ஹீரோயினி இவங்களுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவங்க எதுக்காக ஹீரோவை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா இவங்களுக்கு சில விஷயங்கள் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. முக்கியமாக இவங்க கம்பெனி இவங்க கையை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அதில் இவங்க ஒரு நோபல் ஃபேமிலிக்குள்ளார போனால் இவங்களுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குமோன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு இது வரைக்கும் ரெஸ்பெக்ட் கிடையாது. அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுக்காக தான் இவங்க ஹீரோவை மேரேஜ் பண்ணுறத சொல்ல ஹீரோவுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தோணுது. அதில் கடைசியாக தான் ஹீரோயினி சொன்ன விஷயத்துக்கு ஹீரோ ஒத்துக்கிறாரு. இவர் கடைசியாக தான் ஹீரோயினி கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ கிராண்ட் பிரின்ஸுடைய ஒய்ஃபாக ரெடியாக இருந்துக்கோ, இந்த மொத்த நேஷனுமே உன்னை எதிர்த்து நிற்க போகுதுன்னு சொல்கிறதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னலாசமான வீடியோவில் செஞ்சுருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ்.